சகோதர சகோதரிகளே, நாம் வெளியிலே பிரயாணப்பட்டு போகின்ற போது நம்முடைய பயணத்தை பாதுகாக்க யாரால் முடியும் என்று சொன்னால், நாம் காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், இல்லை நடந்து போகிறோம், இல்லை சைக்கிளில் போகிறோம், ஸ்கூட்டரில் கூட போகிறோம். ஆனால் அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற போது அவர் நம்முடைய பயணத்தை வாய்க்க பண்ணுகிறார். எப்படி தெரியுமா? நம்மை வழியிலே சத்துருவின் கைகளுக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைகளுக்கும் என்ன செய்வார்னா விலைக்கு பாதுகாக்கிறவர் இருக்கிறார். பரிசுத்த வேதாமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார், கர்த்தர் எமோதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கு காப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கனால அவர் நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், நம்மளுக்கு அதிசயம் செய்வார், நமக்கு அற்புதம் செய்வார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மளை வழிநடத்த அவர் போதுமானவர், அவர் உயர்ந்தவர், உன்னதர். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் பிரயாணப்பட்டு போகும்போது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.